கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை எல்லாரையும் இந்த இயேசுவை தேடி என்ற பாட்காஸ்டுக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆகஸ்ட் 20th 2024 தலைப்பு எந்த நிபந்தனைகளும் இல்லை, நோ ஸ்ட்ரிங்ஸ் அட்டாச்ட். யாராவது ஒருவர் உங்களை திரும்ப மீண்டும் நேசிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு நீங்கள் உங்கள் அன்பை காண்பித்தது உண்டா? அது எப்படின்னா, அவங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு சாப்பாடை செஞ்சுருவோம், அவங்களுக்கு பிடிச்ச டாபிக் எல்லாம் பேசுவோம். அதற்கப்புறம் என்ன செய்வோம், நம்முடைய ஓய்வு நாள் அல்லது நம்முடைய விடுமுறை யோசனைகளை அவங்களோடு கூட பேசுவோம். ரொம்ப வருஷங்களுக்கு முன்பு தெய்வீக அன்பு என்ன என்பதை குறித்த கருத்து பொருள் என்ன என்று கேட்டேன். அன்பு என்பது முழுமையாக தன்னை மற்றவருடைய தேவையை சந்திப்பதற்காக எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி முழுவதுமாக தன்னை கொடுப்பதுதான். பிதாவாகிய தேவனை குறித்து கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். அவர் நம்மை நேசித்தார், அன்பு கூர்ந்தார். எப்போது? நாம் பாவிகளாய் இருக்கையிலே, அவருக்கு எதிரிகளாய் இருக்கும் போதே. அவர் தன்னுடைய மிக சிறந்ததை நமக்காக கொடுத்தார். அவருடைய ஒரே மகனை, அதாவது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக கொடுத்தார். இதுதான் உண்மையான, அற்புதமான, அதிசயமான, நிபந்தனையற்ற அன்பு. அப்படியானால் நாம் அப்படித்தான் நேசிக்கிறோமா? நம் அன்புக்கு ஈடாக ஒரு ரகசியம் மறைக்கப்பட்ட ஆசை இல்லையா, மற்றவர்கள் நம்மை நேசிக்கணும் என்பதற்காக? மீண்டும், உண்மையான அன்பு என்பது மற்றொரு நபரின் நன்மைக்காக எதையும் எதிர்பார்க்காமல் என்னை முழுவதுமாக கொடுப்பதாகும். தேவன் நேசிப்பது போல நாம் மற்றவர்களை நேசிக்க தேவன் நமக்கு உதவி செய்யுமாறு அவரிடம் கேட்போம். ஏனென்றால் அவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு எந்த நிபந்தனைகளும் இல்லை. ஒரு சின்ன ஜெபத்தோடு கூட முடிச்சிடலாம். நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, கேட்ட சத்தியத்தின்படியாக பிதாவாகிய தேவன் எப்படி எங்களிடத்துல அன்பு கூர்ந்தீங்களோ அதே போலப்பா நாங்களும் மற்றஇடத்துல அன்பு கூற எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவர்களை நேசிக்க எங்களுக்கு கிருபையை கொடுங்க. இயேசுவின் மூலமே ஜெபம் கேளோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த குறு செய்தியை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்றேன். இது நான்சி டிமாஸ் வால்கம் என்பவருடைய சிக்கிங் ஹிம் என்ற அந்த ப்ரோக்ராமிலிருந்து எடுக்கப்பட்டது. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.